இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து சுவையே இல்லை, சுவை குறைஞ்சி போச்சு. காய்கறிகளில் சுவை குறைஞ்சி போச்சு. பழங்கள் மாம்பழங்கள் இனிப்பான மாம்பழம் கிடைக்கிறதில்ல, புளிப்பாக தான் இருக்குது. அப்புறம் நிறைய சொத்தையும் ஆகுது. நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்குது. அது மாதிரி தேங்காய் சுவை குறைஞ்சி போச்சு. மாம்பழம் கொய்யாப்பழம் நல்ல சுவையான கொய்யாப்பழம் கிடைக்கிறதில்ல, சுவையான ஒரு பலாப்பழம் கிடைப்பதில்லை. புளிப்பாக மாறிய திராட்சைகள், புளிப்பு சுவை அதிகமாகி போன திராட்சைகள், இனிப்பு திராட்சையை வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து உணவுகள் இருக்குல்ல, அது சுவை குறைஞ்சி போயிட்டுருக்கு. குடிநீர் பார்த்திங்கன்னா நாம் குடிக்கிற குடிநீர் அது செயற்கை குடிநீர், செயற்கையான சுவையை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இயற்கையான குடிநீர் அது வந்து இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. அந்த இயற்கையான சுவையுடைய குடிநீர் என்பது அது குறைஞ்சிருச்சு. இப்படி அந்த குடிநீர் சுவை குறைந்ததாக இருக்கிறது என்றால், ஏன்னா அது வந்து பெட்ரோல், ஒரு குடிநீர் என்பது இயற்கையாகவே பூமிக்கடியில் கிடைக்கிற அந்த நல்ல தண்ணி இருக்குல்ல, அது வந்து பெட்ரோல் மாதிரி, பெட்ரோலியம் மாதிரி. ஏன்னா அது வந்து ஒரு பெட்ரோல் உருவாவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படுகிறது அது பெட்ரோலியமாக மாறுவதற்கு. அது நிலத்திற்கு அடியில் மரங்கள்லாம் உள்ளே போய் மக்கி அதுதான் வந்து பெட்ரோலியமாக மாறுகிறது. அதில் அவங்க வந்து நிறைய பொருட்களை எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பெட்ரோலாக மாறுவதற்கு, பெட்ரோலிய பொருள் வந்து பூமிக்கு அடியிலிருந்து எடுப்பதற்கு பல 100 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் நிலக்கரி கிடைக்கிறதுனா அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலத்திற்கு அடியில் வந்து போன அந்த மரங்கள் இதெல்லாம் தான் நிலக்கரியாக இன்றைக்கி வெட்டி எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கரி அது மாதிரி தான் குடிநீர் என்பது அது குடிநீராக மாறுவதற்கு நமக்கு ஒரு 100 ஆண்டுகளாக தேவைப்படும். இந்த நிலத்திற்கு அடியில் செல்கிற அந்த மழை நீர் இருக்குல்ல, அது வந்து 100 அடியாவது பூமிக்கு அடியுள்ள இருக்கணும். இருந்தால் தான் பல்வேறு சுழற்சிக்கு அப்புறம் பல்வேறு காலகட்டங்கள் கடந்து அது குடிநீராக மாறும். குடிநீர் வெறும் மழை தண்ணி உள்ளே போச்சுன்னா அது வெளியே வரும்போது குடிநீராக வந்துடுது. மழை தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சுன்னா, மழை பெஞ்சு இந்த பூமிக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம திரும்ப எடுக்கிற தண்ணி குடிநீராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற தப்பு. அது குடிநீராக மாற வேண்டுமென்றால் சில 100 ஆண்டுகள் அல்லது ஓரிரு 100 ஆண்டுகளாவது தேவைப்படுகிறது. 100 ஆண்டாவது தேவைப்படுது. இந்த தண்ணி உள்ளே போய் அது வந்து பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அப்போ தான் அது குடிநீராக சில ரசாயன சுழற்சிகள் ஏற்பட வேண்டும் உள்ளுக்குள்ளே பூமிக்கு நிலத்திற்கு அடியில். அப்போ தான் அது வந்து குடிநீராக மாறும். அப்போ தான் அது சுவையாக மாறும். இப்படி குடிநீர் என்பது இன்றைக்கி சுவையெல்லாம் போனது காரணம், நிலத்திற்கு அடியில் இருந்த குடிநீர் அனைத்தும் சுவையான நீர் அனைத்தையும் நாம் உறிஞ்சி குளிப்பதற்காகவும் துணி துவைப்பதற்காகவும் பயன்படுத்தி விட்டோம். குடிநீர் வந்து எவ்வளோ அரிதானது, அபூர்வமானது நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நிலத்திற்கு அடியில் பெட்ரோலியம் பொருள் மாதிரி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இயற்கை சேமித்து வைத்த கொடை. அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பம்பு செட்டு போட்டு நல்லா உறிஞ்சி எடுத்துட்டோம். உலகம் முழுக்க இன்றைக்கி குடி தண்ணீரே ஏன் இல்லை அப்படின்னா, செயற்கையான குடிநீர், செயற்கை சுவை சேர்க்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, எலும்புகள் ஈஸியாக உடையுது, நொறுங்குது, தேயுது, எலும்புகள் பலவீனமாக இருக்குது, வேகமாக நடக்க முடியல, எலும்புகள் உறுதியற்றதாக மாறிவிட்டு. நாம் குடிக்கிற தண்ணீருக்குள்ள ஆரோ வாட்டர் தண்ணி கேன் 20 ரூபா கொடுத்து 30 ரூபா கொடுத்து 35 ரூபா கொடுத்து வாங்குகிறோமே, அது எல்லாம் அதில் சேர்க்கப்படுகிற சுவைக்காக சேர்க்கப்படுகிற அந்த கெமிக்கல் வந்து நமது எலும்புகளை படிப்படியாக, அது ஒரு டோஸ் மாதிரி தான், டெய்லி மாத்திரை போடுற மாதிரி தான். நமது எலும்புகளை பலவீனமாக்குவதற்கான மாத்திரையை வந்து நம்ம விழுங்குற மாதிரி தான். அந்த தண்ணியை குடிக்கிற டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோன்னா அதில் உள்ள அந்த ரசாயனம் கலந்து என்ன நம்ம வந்து எலும்புகள் பலவீனமாகி படிப்படியாக வீக்காகி நொறுங்கி தேஞ்சி வளைஞ்சி டக்குன்னு ஏதாவது கையை ஊனி கீழே விழும்போது கையை ஊனோன்னா டக்குன்னு கை எலும்பு உடஞ்சிரும். அந்த மாதிரி பலவீனமான இது இன்றைக்கி மாறிப்போச்சு. இப்படி இந்த மாதிரி சுவையிழந்து போன அந்த குடிநீர் இருக்குல்ல, அது மாதிரி சுவையிழந்து போன உணவுகள், மாம்பழங்கள் புளிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது சுவை இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல, அது வந்து இனிப்பாக இருந்த மாம்பழங்கள் இப்பொழுது சுவை இழந்து போய் அப்புறம் புளிப்பாக மாற ஆரம்பிச்சிது. இனிப்பாக இருந்த திராட்சைகள் இன்றைக்கி புளிப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுமாதிரி பலாப்பழங்கள் அதெல்லாம் சுவையாகவே இன்றைக்கி கிடைக்கிறதில்ல. சுவையான பலாப்பழம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது, அது கிடைக்கிறது. அந்த மாதிரி காய்கறிகளோட சுவை இல்லை, தேங்காயோட சுவையெல்லாம் சுவையான தேங்காய் கிடைக்காது. இப்படி சுவை இழந்து போன இது. அதே மாதிரி மனித உயிரினங்கள் சுவையானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடம் அது மனித உயிரினத்தை இப்போ ஒரு மனுஷங்களில் அவங்க சுவையானவங்கன்னா எப்படின்னா, நல்லா சிரிக்கணும், அழணும், பேசணும்,
உணர்ச்சிகள், அந்த அழணும், கோவப்படணும், பயப்படணும், சண்டை போடணும், உரிமையோடு சண்டை போடணும், உறவினர்களோடு உரிமையாக, நண்பர்களோடு உரிமையாக சண்டை போட வேண்டும். இதெல்லாம் வந்து மனித உயிரினத்தை சுவையானவர்களாக இருப்பதற்கு அடையாளங்கள். மனித உயிரினம் சுவையானவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் பேசணும், ஆளணும், சண்டை போடணும், சிரிக்கணும், சிரிக்க வைக்கணும், உதவி செய்யணும், நிறைய பேசணும், உடல் உழைப்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும், உடல் உறுதி இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு சுவை, பார்ப்பதற்கு சுவையாக இருக்கிறது. ஒரு உடம்பு பார்த்தா நல்ல உறுதியாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வைக்கு சுவையாக இருக்கிறது, பார்வைக்கு அழகு இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று பொருள். அப்போ இன்றைக்கி பார்க்குறதுக்கு அழகாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாம்பழம் புளிச்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? புளிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இன்றைக்கி தொப்பை, தொந்தி, ஊழச்சதை, ஒரு மாம்பழத்தில் இதெல்லாம் என்னென்னா ஊழச்சதை என்னென்னா இதெல்லாம் மாம்பழம் புளிப்பாக இருந்தால் அப்படி இருக்கும், திராட்சை புளிப்பாக இருந்தால் அப்படி இருக்கும். அது மாதிரி தான் வந்து இப்போ அப்படி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுங்க, சொத்தை, ஒரு மாம்பழம் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தா வெளியில் பார்த்தா நல்லாயிருக்கு, உள்ளே பார்த்தா சொத்தையாக இருக்குது. அது மாதிரி அது வந்து நோய்கள், மனித உடலில் வந்த நோய்களை போல். அது மாதிரி மனித உயிரினம் என்பது சுவையிழந்தவர்களாக மாறிப்போனார்கள். சுவையில்லாத பலாப்பழம் போல், சுவையில்லாத காய்கறிகள் போல், சுவையில்லாத தேங்காயை போல் மனித உயிரினமும் சுவையிழந்து விட்டார்கள். அவர்கள் பேசுவதில்லை, பேசுவது குறைந்து விட்டது, பிறரை சிரிக்க வைப்பதில்லை, பிறரோடு விளையாடுவதில்லை, ஆடுவதில்லை, பாடுவதில்லை, படம் வரைவதில்லை. அந்த மாதிரி ஒரு மனித உயிரினமே சுவையிழந்து போச்சு. அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மனித வாழ்க்கையை சுவையானதாக அழகானதாக மாற்றுவதற்காக இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடங்களை கட்டுகிறார்கள், பெரிய டிவிகளை வாங்கி மாட்டுறாங்க, ஏசியை வாங்கி மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பேசுவதற்கு பிடிக்கவில்லை, சிரிப்பதற்கு, பிறரோடு சிரித்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த திறமையே இல்லை. ஏன்னா சிரிக்க வைக்கணுங்கிறது ஒரு திறமை, சிரிக்கிறது ஒரு திறமை, அழுவதும் ஒரு திறமை தான், அழவும் மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சுவையிழந்த மனிதர்களாக மாறி போய்விட்டார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் அழகு இல்லை, மனித வாழ்க்கையில் இப்போது அழகு இல்லை அதனால் அழகாக மாற்றுவதற்காக அழகான ஆடைகளை அணிகிறார்கள், அழகான வாகனங்களை வாங்கி கொள்கிறார்கள். 2 வீலர் 4 வீலர்னு சொல்லி அழகான வாகனங்களை வாங்கி கொள்கிறார்கள். டிவி, மொபைல் ஃபோனு, அப்புறம் வந்து மாமிசத்தை சாப்பிட்றாங்க, அவங்க வாழ்க்கையை அழகுபடுத்துகிறாங்களாமா. மாமிசத்தை சாப்பிட்றாங்க, மீனை சாப்பிட்றாங்க, அடுக்குமாடி கட்டணம், ஏசி, இந்த மாதிரி அழகுபடுத்துகிறாங்க. அழகுபடுத்துறதுங்கிறது, ஒருத்தர் அழகாக இருக்கிறன்னா அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அழகாக இருக்கும். ஒருத்தர் நல்லா பேசுகிறவங்கள பார்த்தா பொறாமையாக கூட இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதனால் பேசுகிறது இதுதான் அழகு. நீங்கள் வந்து பெரிய வீடு கட்டுறது, அது மாதிரி உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது அழகு. பெரிய வீடு கட்டுறது, வாகனங்களில் பயணிப்பது, மோட்டார் வாகனங்கள், விமானத்தில் பயணிப்பது, பெரிய ஆடைகளை அணிவது, ஆனால் உள்ளுக்குள்ளே நோய் இருக்கும், இது வந்து அழகு இல்லை. இது வந்து அழகு இல்லை என்பதை மறைப்பதற்கான ஒரு முயற்சி. இதன் மூலமாக நாம் அழகாக மாறிவிடுவோம் என்கிற நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மனித உயிரினம் சுவையிழந்தவர்களாகவும் அழகிழந்தவர்களாகவும் தான் இருப்பார்கள். வெளியில் பார்த்தா அழகாக இருக்கும், இந்த உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, கேவலமாக இருக்கும். ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கையை, தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை இவர்கள் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள். ரொம்ப வருஷம் இது நீடிக்காது. இன்னும் 20 வருஷம்தான் இந்த கொடுமைலாம், இந்த கோமாளித்தனமும் இந்த கொடுமையும் இன்னும் 20 வருஷம்தான். ஏன்னா இதெல்லாம் தாங்கவே முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை வந்தால் தாங்கவே முடியாது. இதெல்லாம் அவ்வளோதான், ஒரு வாழ்ந்து பார்க்கலாம், ஒரு இருந்து பார்க்கலாம். இந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம் அங்கே தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனை பார்த்துட்டு ஒரு 20 வருஷம், இன்னும் ஒரு 20 வருஷம் வாழ்ந்து பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு அனுபவம். இதெல்லாம் போரிடுவது எப்படி ஒரு அனுபவமோ, அப்போ இன்றைக்கி நம்ம போரிடுவதெல்லாம் நிறுத்திட்டோம். அது மாதிரி இது ஒரு அனுபவம், வாழ்ந்து பார்க்கலாம், அவ்வளோதான். இதே எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வச்சுருக்க முடியாது. அதனால தான் வந்து எதிர்காலத்தில் இன்னும் 20 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போவதற்கு இந்த மாதிரியான புரிதல்கள்லாம் காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து எது வந்து மனித சுவையானவர்களாக ஒருத்தரை பார்க்குற, அவங்க நல்லா பேசணும், சிரிக்கணும், அழணும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும், கோபத்தை வெளிப்படுத்தணும், காதலை வெளிப்படுத்தணும், காதல் பண்ணணும், அழணும், துன்பத்தை, துயரத்தை, ஏமாற்றத்தை சந்திக்கணும், போட்டி போடணும், விளையாடணும், ஆடணும். இதுதான் மனித உயிரினம் சுவையானவர்களாக மாறுவதற்கு இதுதான் அடையாளம். சுவையானவர்களாக இருப்பதற்கு இதுதான் அடையாளம்.